ஓகே, 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு எங்களுடைய ஞாயிறு ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்களையும் இந்த நேரத்திலே பல தூர தேசங்களிலே இருந்து நேரலை வாயிலாக எங்களுடைய ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய தேவ செய்திக்கு போவதற்கு முன்பதாக, பிரசங்கத்துக்கு போவதற்கு முன்பதாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நாங்கள் ஒருக்கா வாசித்து அதில் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து போவோம். 2 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவுக்கு வழங்குகின்ற ஆலோசனைகள் வெறுமனே அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு அவர் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது அவருடைய ஆவிக்குரிய மகனுக்கு அவர் எழுதுகின்ற கடிதம் தான் இந்த 2வது நிரூபம். ஓகே, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யாராவது வாசிப்பீங்களா ப்ளீஸ்? ஓகே, வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய கைகளிலே இருக்கின்ற பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த மனிதர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாக இதை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நீங்கள் இதை மூலமொழி வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது அதில் நியூமா என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க சொல் அவரிடத்திலே பாவிக்கப்பட்டிருக்கு. நியூமா, PNEUMA, நியூமா தான் கிரேக்க சொல் அதில் இருக்கின்ற. அல்லது எபிரேய மொழி வேதாகமத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் ரூஹ் என்று சொல்லி ஒரு சொல் பாவிக்கப்பட்டிருக்கு. RUAH, நியூமாக்கு PNEUMA, நியூமா. எபிரேய மொழியில் அது ரூஹா RUAH. ஓகே, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்கின்ற இடத்திலே புதிய ஏற்பாட்டு வேதாகமம் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. அப்போ நாங்கள் தமிழில் வாசிக்கும் பொழுது ஏதோ அருளப்பட்டிருக்கின்ற சொல்லி நாங்கள் தமிழ் மொழி வேதாகமம் தவறு இல்லை. தமிழ் மொழி வேதாகமம் எங்களுடைய ரட்சிப்புக்கு நாங்கள் மீட்படைந்து கர்த்தரை தேவனை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு போதுமானது. ஆனால் பவுல் சொல்லுகிறது போல நாங்கள் பாலுண்கிற நிலைமையிலேயே தொடர்ந்து இருக்க முடியாது. நாங்கள் வளர வேண்டும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில். அப்போ வளர வேண்டுமானால் கொஞ்சம் மூலமொழியையும் எடுத்து வாசித்து பார்க்க வேண்டும். அருளப்பட்டிருக்கிறது என்கின்ற இடத்துல தியோனியோஸ்டஸ், தியோ THEO, தியோ THEO, தியோ, நியோ என்று சொன்னால் NEOU, நியோ, ஸ்டஸ் STESS என்கின்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியிலே தியோ என்றால் கடவுள் அல்லது தேவன் என்று சொல்லி அர்த்தம். தியோனியோஸ்டஸ் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆதியிலே தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து மனுஷனுக்குள் அவர் என்ன செய்தார்? ஜீவ சுவாசத்தை ஊதினார். இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, ஒருவருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது மைக்கில் ஊதுவாங்க. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கிறேன். ஆனால் உண்மையாகவே அந்த எபிரேய அர்த்தம் விளங்கினவர்கள், ஊதுற என்றதனுடைய அர்த்தம் விளங்கினவர்கள் ஊத மாட்டார்கள். ஏன்? அது அவர் மட்டும்தான் ஊத முடியும். அது தமிழில் ஒரு பழமொழி இருக்குன்னு, கானமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் சிறகை விரித்து ஆடினா போல். நாம் அவருடைய இடத்தை எல்லா நேரத்திலையும் எடுக்க முடியாது. சில எபிரேய சொற்கள் இருக்கிறது, அதை நாங்கள் உச்சரிக்கவே மிகவும் பயப்பட வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். யூதர்கள் கூட கொஞ்சம் கவனமாக தான் அந்த சொற்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அப்போ அருளப்பட்டிருக்க தியோனியோஸ்டஸ் என்று சொன்னால் வேத வாக்கியங்கள் எப்படி அருளப்பட்டது என்று சொன்னால், எவ்வாறு மனிதனை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது தன்னுடைய சுவாசத்தை ஊதினாரோ
அதே போல தேவ வசனத்தையும் அவருடைய சுவாசத்தினாலே அருளி இருக்கிறார். மனுஷனுக்கு அவர் ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது அவன் உயிர் பெற்றான், ஜீவ ஆத்துமாவானான். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவ சுவாசத்தினாலே எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறபடினாலே இதுக்குள்ளே தேவனுடைய ஆவி, அதான் நியூமான்னு சொன்னேனே, அந்த ஆவி இதுக்குள்ளே இருக்கிறது. அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். மனிதனுக்கு முன்பதாக ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் முக்கியம். இரண்டாம் சங்கீத புத்தகம் சொல்லுகிறது, அவர் சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் தன்னுடைய வசனத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். பிரஸ்தாபம் என்று சொல்லுவது நீங்க மூல மொழியில வாசிக்கும் அவருடைய சகல நாமங்களை விடவும் வார்த்தையை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதாவது அவர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிப்புகளுக்கு மேலாக அவருடைய வசனத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். இயேசு ஒரு இடத்திலே சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு விரோதமாக செய்யப்படும் பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படும், இட் கேன் பி forgive. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்யப்படுகின்ற பாவமோ உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஏனென்றால் அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து, சாதாரணமாக நம்ம யோசிப்போமே, ஒரு தாயும் தகப்பனும் அவர்கள் கணவன் மனைவியாக திருமணம் முடித்து ஒரு குழந்தையை அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தை சும்மா பிறல்ல, தகப்பனுடைய விந்து அணுக்களிலே இருந்து தான் அந்த குழந்தை உருவாகிறது. தாய் பெண் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கிற கருப்பையை வைத்திருக்கிறார். தனிய தாயால் குழந்தை பெற முடியாது. அதனால தான் வேத புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் என்று எழுதியிருக்குது. நம்மட சம்பிரதாயத்தின்படி பார்த்தா நம்ம தாய்க்கு தான் முதலிடம், அப்பாவுக்கு கொஞ்சம் செகண்ட் இடம் தான் கொடுப்போம், அப்படி தானே? ஆனால் யூதர்கள் என்னென்றால் அவங்களுக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும் எங்கேருந்து பிள்ளை வந்ததுண்டு. தகப்பனுடைய விந்தணுக்களில் இருந்து தான் பிள்ளை வந்தது. அப்போ பெற்றெடுக்கிற பிள்ளை நாளைக்கு அந்த தாயையும் தகப்பனையும் அவமரியாதைப்படுத்தினால், அவமானப்படுத்தினால், கனப்படுத்தாவிட்டால் அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளவு வேதனை ஏற்படுமோ அதே போல தான் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கனப்படுத்தாவிட்டாலும் அப்படியான ஒரு வேதனை ஏற்படும். சரியா? அப்போ ஏனென்றால் அவருடைய ஆத்மா, அவருடைய உயிரை கொடுத்து இந்த வசனத்தை உருவாக்கி இருக்கிறார். மனுஷனை எப்படி உருவாக்கினாரோ அதே போல தான் ஆண்டவருடைய வார்த்தையும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன இந்த பாவம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்றால் அவருடைய வசனத்தை கனப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் இன்றைக்கு ஞாயிறு ஆராதனை முடிஞ்சதுக்கு பிறகு நாளைக்கு எங்களுடைய ஷெட்யூல் ஆரம்பமாகும். எனக்கு என்னுடைய வேலைகள் உண்டு, உங்களுக்கு உங்களுடைய வேலைகள் உண்டு, நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு தான் இருப்பார் உள்ளுக்குள்ளே. வேதம் சொல்லுகிறது நம்முடைய சரீரம் யாருடைய ஆலயம்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். அவர் நமக்குள்ளே இருப்பார். அவர் சில நேரங்களிலே சில தீர்மானங்களிலே அவர் ஞாபகப்படுத்துவார். என்னத்தை ஞாபகப்படுத்துவார்? தேவ வசனத்தை தான் ஞாபகப்படுத்துவார். வேறு ஒன்றும் ஞாபகம், ஏய் இதை செய்யாத, இது வார்த்தை இப்படி சொல்லுது, இது பிள்ளை இப்படி செய்யக்கூடாது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து டீச்சர்கிட்ட கேட்டால் தெரியும். இப்போ டீச்சர்கிட்ட கேட்பேன், டீச்சருக்கு எத்தனை திருக்குறள் ஞாபகம் இருக்கு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? கொஞ்சம் தானே, எல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனால் வேத புத்தகத்தில் 66 புத்தகம் இருக்குது. அதில் நான் எங்கேயாவது பிள்ளையான ஒரு விஷயத்தை சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகுமா இல்லையா? சும்மா சொல்லுவோம், ஈசாக்கிட மனைவி யாரு? சாராளா யாரு? ரேபேக்கா. உங்களுக்கு கிளிக் ஆகுது. எப்படி கிளிக் ஆகுது? ஆவியானவர் உள்ள இருக்கிறார். திருக்குறள், சிலப்பதிகாரம் எல்லாம் இந்து சமய புத்தகம் இல்லை, அதெல்லாம் தமிழ் புத்தகங்கள். சிலப்பதிகாரம், குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் நீங்கள் எடுத்து படித்தாலும் உங்களுக்கு காலப்போக்கில் அது மறந்து போயிடும். ஆனால் நீங்கள் பின்மாற்றமாக இருந்தாலும் ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ள டக்குன்னு யாராவது வசனம் பேச ஆரம்பிக்கக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் வரும் சில விஷயங்கள். எப்படி? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பி பண்டிரச்சி கறி வேண்டி பைட் போட்டு பாரில் போய் சாராய போத்தல் எடுத்து ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன், பின்மாற்றம் அடைந்திருக்கிறான். அவன் சாராய போத்தல் எடுத்து சாராயம் ஊற்றி அடித்து மட்டையாகி வீழ விழுந்து கிடக்கிறான் தானே? அவனுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் எப்படி, எந்த நிலையில் இருப்பான்? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள எப்படி இருப்பார்? துக்கமடைந்த நிலையில் இருப்பார். அதான் இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, மீட்கப்படும் நாளுக்கென்று
முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் உணர்வுள்ளவர். ஏன் உணர்வுள்ளவர்? நமக்கு உணர்வு இருக்கா? கிள்ளுனா நோவுதா? அவருடைய சாயலாக தான் நம்மளை படைத்தார். அப்ப நமக்கும் உணர்வு கண்ட அவருக்கும் உணர்வு உண்டு. மீட்கப்படும் நாள் என்று சொல்வது என்னென்று சொல்ல, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய என்னையும் உங்களையும், சபை என்று சொன்னால் கட்டடம் என்று நிறைய பேர் நினைக்கிறது. கட்டடம் இல்லை. கட்டடம் எதற்காக என்று சொன்னால், நாங்கள் ஜனங்களை எல்லா இடத்துலையும் கூடி ஆராதிக்க முடியாது. அப்போ நாங்கள் ஒரு இடத்துல கூடித்தான் ஆராதிக்க முடியும். ஒரு ஐக்கியத்தை கொய்னோனியான்னு சொல்லுவாங்க கிரேக்க மொழியில். கொய்னோனியாண்டா ஐக்கியம். அப்போ அதற்காக உருவாக்கப்பட்ட, அப்போ திருச்சபையை கரைதிரையற்றவராக ஒரு மணவாட்டி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருமணமாக போகிற பெண் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு அந்த ஆண்மகன் விரும்புவான். அப்போ அதை போல மணவாளனுக்கு முன்பாக கொண்டு போய் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கிறது யாருடைய பொறுப்பு? இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ இந்த வசனங்கள் அருளப்பட்டிருக்கு. ஏன் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு வேத புத்தகத்தை கொடுத்தார் என்று சொல்லி இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன்டா மோகன் லாசரஸ் இல்லை, பெனிஹின் இல்லை, கெனத் கோப்லன் இல்லை, கெனத் கெயின் இல்லை. தேவனுடைய மனுஷன் என்றது நானும் நீங்களும். நான் முன்னுக்கு நிற்கிறதால நீங்கள் சின்னாலும் இல்லை, நீங்கள் அங்கே இருக்கிறதால நீங்கள் சின்னால் நான் பெரிய ஆளும் இல்லை. ஆண்டவர் அதனுடைய என்ன சொல்கிறது, அந்த பொறுப்பை கொடுத்துருக்கார். நீங்கள் எபேசிய புத்தகத்தில் வாசிக்கலாம். சிலரை போதகராக, சிலரை மெய்ப்பனாக அழைத்திருக்கிறார். அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பின் நிமித்தம், அந்த பொறுப்பின் நிமித்தம் நான் இடத்துல நிற்கிறேன். அதே போல் நீங்கள் உங்களுக்கும் ஒரு பொறுப்புகள் உண்டு. இது திருச்சபையாகிய சரீரம். அப்போ தேவனுடைய மனுஷன் தேறினவனாக தேற வேண்டும். என்னண்டு தேறினவனாக? இயேசு ஒரு இடத்துல சொன்னார், என் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். இருக்க வேணாம்னு சொல்லல. பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் பரிபூரணமானேன் என்று சொல்லவில்லை, என்னிடத்திலே குறைகள் உண்டு, நான் பரிபூரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கும், குறைபாடுகள் இருக்கும், ஆவிக்குரிய குறைபாடுகள் இருக்கும், சில மாமிச கிரிகைகள் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். இவைகளை நாங்கள் நிவர்த்தி ஆக்குவதற்கு தேவவசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. நற்கிரிகைகளை செய்வதற்கு நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய கிரிகைகள், அதாவது செய்கைகளாய் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நான் அவ்வளோ நோட்ஸ் வச்சு பேசலை, உள்ளேருந்து வந்துட்டே இருக்கு. அப்போ என்னது, தேவ வசனம் உள்ளேருந்து வருதுன்னா என்ன காரணம்? ஆவியானவர் எடுத்து தருகிறார், அவ்வளவுதான். அப்போ நற்கிரிகளை செய்வ தகுதி என்றது ஒன்று வேணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். என்ன, ஒரு மாப்பிள்ளை ஒரு பொம்பளையை கல்யாணம் முடிக்கணுமெண்டா பார்ப்பான், என்ன இந்த பிள்ளையை நான் கல்யாணம் முடிக்கலாம். அதேமாதிரி பொம்பளை என்ன செய்வாள், மாப்பிள்ளையும் பார்ப்பாள். தொழில் வச்சிருக்காரா பார்ப்பாரா, நம்மளை நல்லா கண்கலங்காமல் வச்சு இன்பத்திலும் துன்பத்திலும் வச்சு பார்ப்பாரான்னு சொல்லி பார்ப்பாள். அது மாதிரி ஆண்டவரும் தன்னுடைய மனவாட்டியை பார்ப்பார், தகுதியுள்ளவராக இருக்கும்படி. ஏனென்றால் அவர் கொடுக்க போகின்ற அந்த இடம், அந்த ஸ்தானம், அது மிகவும் விலையேற பெற்றது. ஏனென்றால் அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். 14வது வசனம், அவைகள் உபதேசத்துக்கும், சபையில் வார்த்தைகள் உபதேசிக்கப்பட வேண்டும். வார்த்தை இல்லாத சபை காலப்போக்குல விழுந்து போகும். ஏன் உபதேசிக்கப்பட வேண்டும்? இப்போ இந்த இடத்துல ஆட்கள் குறை இருக்கிறதுக்கு காரணம், இங்கே மேஜிக் இல்லை, இங்கே வெறும் வார்த்தை உபதேசம். அதுக்காக அற்புத அடையாளம் இல்லைன்னு நான் சொல்லலை, இருக்குது. தேவையானவர்கள் வந்தால் ஜெபம் பண்ணப்படும், அவர்களுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார், நான் கொடுக்குறல்ல. என்ற கைக்குள்ள வாழைப்பழம், நோ நத்திங். ஓகே, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகள். ஏன் இந்த வசனத்தை நான் வாசிச்சேன்டா, இன்றைய நாள் பிரசங்கத்துக்குள்ளே நாங்கள் போக இருக்கிறோம். இந்த பிரசங்கத்தில் சில நேரம் இந்த நான் பேசுகிற வார்த்தைகள்டா ஆண்டவருடைய வசனத்தை நான் பேசும்பொழுது சில நேரம் உங்களுக்கு அது காயத்தை ஏற்படுத்தலாம், அல்லது உங்களை தேற்றலாம். என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கடவுள் இல்லை, நான் ஆண்டவருடைய வசனத்தை பேசுகிற சாதாரண ஒரு ஊழியன், அவ்வளவும் தான். அப்போ ஆண்டவர் ஆவியானவர் அவருடைய வசனத்தை எடுத்து உங்களோடு இடைப்படுவார்.
இடைப்படும் பொழுது உங்களுக்கு வலிச்சுது என்று சொன்னால், ஓ இதில் நான் பிள்ளை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ எனக்கு அது வலிச்சு என்ற என்ன செய்யணும்? நான் அதில் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும். ஓகே, இன்றைக்கு நாங்கள் தியானிக்க இருக்கிற ஒரு சம்பவம் இன்றிலிருந்து 3000 வருடங்களுக்கு முன்பதாக நடைபெற்ற ஒரு சம்பவம். வேத புத்தகத்தில் மொத்தமே 6000 வருஷம் தான். பழைய ஏற்பாடு 4000 வருஷம், புதிய ஏற்பாடு 2000 வருஷம். இயேசு இன்றையிலிருந்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்தார். இயேசு வருவதற்கு முன்பதாக 4000 வருடம். அப்போ இன்றிலிருந்து 3000 வருடங்களுக்கு முன்பதாக, இயேசு வருவதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தின் வாயிலாக ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு என்ன பேச இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் தியானித்து பார்ப்போம். ஆகையினாலே என்னோடு சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம். ஒன்று சாமுவேல் 18ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டு வேதாகமம் 365வது பக்கம். ஓகே, இதுக்கு முதல் நடந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே வருகிறார்கள். அதுக்கு பின்பதாக ஆண்டவர் அவர்களை நியாயம் விசாரிக்கிறார். நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். எத்தனை நியாயாதிபதிகள் வேதத்தில் இருக்குது? நியாயாதிபதிகள் புத்தகத்தில் அடிக்கடி சொல்லியிருக்கேன். 13 நியாயாதிபதிகள், 13 மொத்தம் 13 நியாயாதிபதிகள் இருக்கிறார். கிதியோன், ஒத்னியேல், டெபோரா, இவங்க எல்லாரும் சேர்த்து. அப்போ இந்த 13 நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களை நியாயம் விசாரிக்கிறார். அவர்களுக்கு ஏதாவது புறஜாதிகள் மூலமாக, இஸ்ரேல் ஜனங்கள் அல்லாத மற்ற ஜாதிகள் மூலமாக பிரச்சனை வரும் பொழுது இவர்களை அனுப்பி அங்கே இவர்களை காப்பாற்றுகிறார். இப்படியெல்லாம் நடந்து கொண்டு வரும் பொழுது ஒரு காலகட்டம் வருகிறது. அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய காலம். இந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணம் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஏனென்றால் அவர் சரியாக தன்னை பிள்ளைகளை வளர்க்கலை, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க? சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க நல்லா இருந்தாங்க, அவங்களுடைய பிள்ளைகளை அவங்க ஆண்டவருக்கு கூட சரியாக வளர்க்கலை. அப்போ சாமுவேல் மரித்ததுக்கு பின்பதாக சாமுவேலுடைய இடத்துல ஒருவர் இந்த ஜனங்களை நடத்த வேண்டும். ஆனால் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், லஞ்சம் பரிதானம் வாங்கி நீதியை புரட்டினார்கள். அப்போ இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது கொஞ்சம் விசனமாக இருந்தது. அப்போ அவர்கள் போய் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லுகிறார்கள், உங்களுடைய மகன்மார் சரிப்பட்டு வராது எங்களை விசாரிக்கிறதுக்கு. அவங்க என்னது டிராஃபிக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி 1000 ரூபா 2000 ரூபாய் கொடுத்து நம்மளோட நீதியை புரட்டுறாங்க, சரி வராது என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். பேசும் பொழுது இவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒரு ராஜாவை உண்டாக்கும். எப்படி உண்டாக்கும்? மற்ற ஜாதிகளுக்கு இருக்கிறது போல என்று. அப்போ ராஜாவை உண்டாக்கும் என்று சொல்லும் பொழுது சாமுவேல் கொஞ்சம் அப்செட் ஆகிறார். சாமுவேல் ஏன் அப்செட் ஆனார்ண்டா, அவ்வளோ காலம் அவர் தான் ஏதோ மெயின்டைன் பண்ணி வந்த மாதிரியும் தன்னை பிள்ளைகள் அடுத்த இடத்துக்கு வரலே என்ற ஒரு கவலை. நிறைய பாஸ்டர்ஸ் மேருக்கு வாரமாகி ஒரு பிரச்சனை. அப்போ ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டு சொல்லுகிறார், அவர்கள் உன்னை புறக்கணிக்கலை, என்ன தான் புறக்கணிச்சாங்க? இவ்வளோ நாள் நான் தான் இவர்களை நியாயம் விசாரித்து வந்தேன். ஒவ்வொரு ஆக்களையும் எழுப்பி என்ன செஞ்சார்? டெபோராவை எழுப்பி அங்கே போ, அந்த யுத்தத்தை பண்ணு, என்ற ஜனத்துக்கு மேலே கை போட வாரான் என்று காப்பாற்றினார். கிதியோனை எழுப்பி அனுப்பினார். அப்போ ஒவ்வொருவரையும் அனுப்பி அவர் நியாயம் விசாரித்து வந்தார். என்னைத்தான் புறக்கணித்தார்கள், நான் சொல்லுகிறபடி ஒரு ராஜாவை ஏற்படுத்தி என்று சொல்லி சவுல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ராஜாவை இஸ்ரவேலின் மீது ஏற்படுத்தினார்கள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க, 1 சாமுவேல் ஆரம்பத்தில் இருக்கும். சவுல் எப்படிப்பட்டவனாக இருந்தார்னு சொன்னால், இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்ததுமே உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி உள்ளவனாக இருந்தான். ஏனென்றால் அவ்வளவு இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேயும் உயர்ந்தவனாக இருந்தான். ஒரு ராஜாண்டாக்குள்ள எப்படி இருக்கணும்? கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக, கொஞ்சம் பாடி பில்டராக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வான். அப்போ அழகாக சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தான் சவுல். ஆனால் சவுலை பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் அழைத்து பிரித்தெடுத்து ராஜாவாக ஆக்கினார். சவுல் மொத்தம் 40 வருடங்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தான். ஒரே ஒரு வருஷம் மாத்திரம் இந்த 40 வருஷத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தான். அடுத்த வருஷமே பழைய குருடி கதவு திரடி என்ற மாதிரி எல்லாத்தையும் கவிட்டு கொட்டி போட்டான். ஆண்டவர் 2வது வருஷமே
சவுல் என்ன செஞ்சிட்டார்? ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அவன் வாழ்ந்திருக்கான்? 39 வருஷம் ராஜாவாக இருந்திருக்கான். 39 வருஷம் அவன் ராஜாவாக இருந்திருக்கான்னு சொன்னால் ஆண்டவர் இரக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு தானே மனம் திரும்புறதுக்கு. 39 வருஷத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவரை நான் செஞ்சது பிள்ளைதான் என்று அவன் மனம் திரும்பி இருக்கிறான். அமலேக்கியர்களுடைய விஷயத்தில் அவன் தவறு விட்டான். ஆண்டவர் சொன்னார், அமலேக்கியர்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும், அவருடைய குழந்தைகளை அழிக்க வேண்டும், மிருகங்களை அழிக்க வேண்டும், அவங்க ஒருத்தரும் வைக்கப்படாது என்று சொன்னார். ஏன் சொன்னார் என்றால் ஒரு காரணம், நீங்கள் 8ஆம் புத்தகத்தில் வாசித்து பார்க்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து வரும்பொழுது முதலாக அவர்களை எதிர்த்தது அமலேக்கியர்கள். அமலேக்கியர்கள் ஆயுதங்கள் வைத்து யுத்தம் பண்ணக்கூடியவர்கள். இஸ்ரேல் ஜனங்கள் ஆயுதம் வைத்து யுத்தம் பண்ணுற நிலையிலே வந்தாங்க. எகிப்திலிருந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி அவங்களுக்கு ஆயுதமும் இல்லை, ஒன்றும் இல்லை, மம்பட்டியும் கத்தியும் கொடாரியோடையும் வந்தாங்க. அவங்களுக்கு யுத்தம் நடத்தக்கூடிய திறமையும் எதுவுமே அவர்களுக்கு இல்லை. அப்போ அதை எதிர்த்ததை அவர் ஆண்டவர் அதில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இவன் என்ற ஜனத்துக்கு விரோதமாக செயல்பட்டதை நான் என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு விரோதமாகவும் நாம் ஒழுங்காக இருந்த ஆண்டவரோட நமக்கு விரோதமாகவும் யாராவது குருகுரண்டா நம்ம ஒரு கிருகிருன்னு செய்ய தரல, நம்ம பேசாமல் இருப்போம். ஆண்டவர் அதை நோட் பண்ணி வச்சிருவார். அப்போ அது ஒரு காரணம். அடுத்த காரணம் என்னென்னு சொன்னால் இது வரலாற்று ரீதியான காரணம். அடுத்தது சொல்லப்படும், இது வேதாகம காரணம் சொன்னேன். ஏன் அமலேக்கியர்களை ஃபுல்லாக முற்றிலுமாக அழிக்கணும் என்று. வரலாற்று ரீதியான காரணம் என்னென்னு சொன்னால் எபிரேய மொழியில் அலேக், அதான் அமலேக். என்று சொன்னால் ஜனம், அலேக் என்று சொன்னால் துடைத்து போடுகிறவர்கள். நான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அமலேக்கியர்கள் எந்த ஜாதியோட யுத்தம் பண்ணுகிறார்களோ அந்த ஜனத்தை எப்படி செய்வாங்கன்னு சொன்னால் ஈர துணியை போட்டு இப்படி தொடச்சி எடுப்போம், அது மாதிரி தொடச்சி வீசிடுவார்கள். அப்படிப்பட்ட திறமைசாலிகள் அமலேக்கியர்கள். ஆனால் இந்த அமலேக்கியர்கள் மத்தியில் விக்கிர ஆராதனை, பிசாசுகளை வழிபடுகின்ற தன்மைகள் காணப்பட்டது. இவங்களுடைய குழந்தைகளை, மிருக ஜீவன்களை ஏன் ஆண்டவர் அழிக்க சொன்னார் என்று சொன்னால், அந்த நாட்களில் இவர்கள் தங்களுடைய தெய்வங்களுக்கு எப்படிப்பட்டதான ஆராதனை செலுத்துவார்கள் என்று சொன்னால், தங்களுடைய மிருக ஜீவன்களோடு அவர்கள் சயனிப்பார்கள். அவர் சயனித்த பின்பு அப்படியே போய் தங்களுடைய குழந்தைகளோடும் அவர்கள் உடலுறவு வைத்துக் கொள்வார்கள், சயனிப்பார்கள். ஏனென்று சொன்னால் கடவுள் இப்படி செய்யும் பொழுது தங்களுடைய கடவுள் ஆசீர்வாதமும் வல்லமையும் கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கை அவர்கள் மத்தியிலே காணப்பட்டது அன்ற காலைய பதிலே. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த காலத்திலே HIV என்று சொல்லப்படுகின்ற எய்ட்ஸ் நோய், நிறைய தொழுநோய்கள் அந்த காலப்பகுதியிலே காணப்பட்டது. அதனாலே இந்த தொழுநோய்கள் வரலாற்று ரீதியான சான்று இது, மற்ற ஜாதிகள் மற்ற மக்களுக்கும் தொற்றிவிடாதபடிக்கு இவர்களை என்ன செய்ய சொன்னார்? முற்றிலுமாக அழித்து போடுச்சு. அதாவது குழந்தைகளையும் அழிக்க சொன்னார். அப்போ நம்ம வாசிக்கும் பொழுது எத்தனை பேர் சிந்திச்சிங்களோ தெரியல, என்னடாப்பா குழந்தை என்னடாப்பா செஞ்ச, பெரியாக்கள் தான் பிள்ளை விட்டுருப்பாங்க, குழந்தையும் அழிக்கணுமா? ரெண்டா இதுதான் காரணம். அந்த இடத்துல சவுல் என்ன செய்கிறார்? முற்றிலுமாக கீழ்ப்படியவில்லை. ஆகாக் ராஜாவை என்ன செய்கிறார்? மீதம் வைக்கிறார். அப்போ அதனால் ஆண்டவர் இவர்களை புறக்கணிக்கிறார். அதற்கு பின்பதாக சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஈசாயினுடைய மகனாகிய தாவீதை இஸ்ரவேலின் மீது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணுறார் என்றால் சாமுவேல் எண்ணெயை ஊற்றி தலையில் வைக்கும்போது அப்படி விழல தாவீது. அபிஷேகம் பண்ணுதல் என்றால் எபிரேய மொழியின்படி அவரை செப்பரேட் பண்ணுதல், ராஜா வேலைக்கு ராஜாவாக ஏற்படுத்த. ஏனென்றால் ஈசாயினுடைய குடும்பம் அவர்கள் என்னது, ஒரு மேய்ப்பர் குடும்பம். அவர்கள் மந்தை மேய்க்கிறது, அதிலிருந்து பால் எடுக்கிறது, அந்த மாதிரி குடும்பம் அவர்கள். மற்ற தாவீதுடைய மூத்த அண்ணன்மார் எல்லாருமே சவுலினுடைய இராணுவத்திலே இருந்தார்கள். அப்போ தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தும் பொழுது அவரை அபிஷேகம் பண்ணி அவரை பிரித்து எடுக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இவரை அபிஷேகம் பண்ணும் பொழுது எல்லாரும் பார்ப்பாங்க, ஓ இவர் ராஜா, நாங்கள் இவர்கிட்ட தேவையில்லாத வேலைகள் எல்லாம் சொல்லக்கூடாது. அண்ணன்காரன் பார்த்துருப்பான், என்ன டேய் நான் இங்கே எங்கே இருக்கேன், நான் அந்த இதில் எடுத்து நிற்கிறேன், எடுத்துகிட்டு அந்த சாப்பாடை என்றெல்லாம் அவருக்கு ஆர்டர் பண்ண முடியாது. ஏன்? ஆண்டவர் அவனை ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ இதுக்கு பின்பதாக என்ன நடக்குது? தாவீது ஒரு நாள் தன்னுடைய தமையன்மாருக்கு, அண்ணன்மாருக்கு
யுத்தத்தில் இருக்கும் பொழுது சாப்பாடு கொடுப்பதற்கு போகிறார். போகும் பொழுது அங்கே பெலிஸ்தியனுடைய இராணுவத்தில் இருக்கிற கோலியாத் பெரிய சத்தம் போடுறான். சத்தம் போடும் பொழுது தாவீதுக்குள்ள ஆண்டவர் வைத்த அந்த அனாயிண்டிங் அபிஷேகம் என்ன நடக்குது, அவனை கிண்டி எழுப்பி விடுது. அவன் போய் என்ன செய்கிறான், கவனில் கல்லை வச்சு சுரட்டி அடிக்கிறான். அங்கே கோலியாத் மரித்து போகிறான். இப்போ தாவீதுக்கு இருக்கின்ற தகமை என்னென்று சொல்லி பார்த்தா, தாவீதினுடைய குடும்பம் ராஜவம்சம் அல்ல, அவர்கள் மெய்ப்பத்துவத்தில் இருக்கிற குடும்பங்கள். பெத்லெஹேமில் தான் அவர் இருந்தார். எப்ராத்தா என்று சொல்லப்படுகிறது. பெத்லெஹேம் என்கிறது எப்ராத்தாவினுடைய பட்ட பேர். அப்போ இங்கே இருக்கிறவர்கள் அநேகமாக மெய்ப்ப தொழிலை கொண்டவர்கள். அப்போ இவருக்கு ஒரு தகமை கிடைக்குது, என்ன, கோலியாத்தை கொலை செய்தவன். அப்போ இதுக்கு பிறகு என்ன நடக்குது என்று சொன்னால், சவுல் என்ன செய்கிறார் என்றால் தாவீதை கூப்பிட்டு தன்னோட வைத்து கொண்டார். ஏன்னா சவுல் நீங்கள் வேதத்தில் வாசி பார்க்கலாம், சரியான சுயநலவாதி, தன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்ளுவான். ஓகே, 1 சாமுவேல் 18 1வது வசனத்தை பாருங்க. அவன் என்று சொன்னால் தாவீது சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். இப்போ யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்தது. எப்படி என்று சொன்னால், இப்போ தாவீது சவுலின் மூலமாக யோனத்தான் இருக்கிறார், அதே வீட்டில் தான் அவர் தங்குறார். தங்கும் பொழுது அவர்கள் நல்லா பழகுறாங்க, நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவர்களுக்குள்ள வருகிறது என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. அப்போ யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். அப்போ யோனத்தான் யாரு? ஒரு ராஜாவினுடைய மகன். அவனுடைய தகுதி என்ன? இன்றைக்கு நம்ம யோசிச்சுடைய ஜனாதிபதியின் மகன் என்று வச்சுக்கொள்வோமே, அமெரிக்க ஜனாதிபதியின் மகன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய தகுதி என்ன? கொஞ்சம் ரோயலாக இருப்பான், கொஞ்சம் பெரியது. அவன் வச்சிருக்கிற ஐஃபோன், அவன் என்ன சாதாரண ஃபோனை பாவிப்பான், ஐஃபோன் பாவிப்பான், BMW கார் வச்சிருப்பான். சில வருடங்களுக்கு முன்பு இந்த இலங்கை தேசத்தை ஆண்ட சில ஜனாதிபதியின் மகன்மார் அப்படித்தான். அவன் விரும்பினவனை அடித்து கொள்ளுவான். என்ன, இப்போ எல்லாருக்கும் விசாரணை போகுது. அவன் நினைச்சா சென்ட்ரல் பேங்க்லேருந்து காசு எடுப்பான் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி, தகமை உள்ள ஒரு மனிதன் தான் யோனத்தான், ராஜாவினுடைய புத்திரன். இப்போ யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற உறவு எப்படி? ஆத்துமா தன்னுடைய உயிரை சிநேகிக்கிறது போல யோனத்தான் தாவீதை சிநேகித்தான். 2வது வசனம், சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திருப்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். இப்போ இதுக்கு முதல் வாச்சிங்கன்னா கோலியாத்தை தாவீது போட்டு தள்ளுறார். அதில் என்ன சொல்கிறாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்கின்ற ஒரு பேர் வருது. இப்போ பார்த்தார் சவுல், இவன் ஒரு குவாலிஃபைடான ஆள் தான், நம்மளை இதுக்கு வச்சுக்கொள்வோம் என்று அவர் வீட்டில் வைக்கிறார். 3வது வசனம், யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று அவர்களுக்குள்ள போடுகிறார்கள், நண்பர்கள். ஆனால் இந்த இடத்துல எழுதப்படலை. ஒருவேளை யோனத்தானுக்கு எழுதப்படாத விஷயம் நாங்கள் இப்படியும் சிந்தித்து பார்க்கலாம். யோனத்தான் ஒருவேளை அவன் ஒழுங்காகத்தான் இருந்தான், சவுல் மாத்திரம், அதாவது யோனத்தானுடைய தகப்பன் தான் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டது, யோனத்தான் அல்ல. யோனத்தானுக்கு ஒருவேளை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்க கூடும், இவன் தான் அடுத்த உன் அப்பாட இடத்துக்கு வரப்போகிற ராஜா. சில வேளைகளை வெளிப்படுத்தியிருக்கப்படலாம், இதில் எழுதப்படலை. அதனால் இவன் உடன்படிக்கை பண்ணினானோ தெரியல. ஓகே, உடன்படிக்கை பண்ணினார்கள். 4வது வசனம், யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இப்போ நாங்கள் இதை வாசிக்கும் பொழுது சால்வை வஸ்திரம் நோமலாக வாசிப்போம், பட்டயம் வில்லன்று சாதாரணமாக வாசிப்போம். இவைகள் எல்லாமே ஒரு ராஜாவின் ராஜகுமாரனுக்கு விலையேற பெற்ற பொருட்கள் அந்த நாட்களில். இது இப்போ இது என்ன காலம் என்று சொன்னால், இது இப்போ இந்த கற்காலம் என்று சொல்லுவாங்க. கற்காலம் முடிந்து மண்ணிலிருந்து இரும்பு தாதுக்களை பிரித்தெடுத்து இரும்பில் ஆயுதங்கள் செய்யப்படுகிற காலத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ இந்த காலத்தில்
இஸ்ரவேல் நாட்டில் வந்து ஆயுதங்கள் பெருசாக இல்லை, கத்தியை கூட கொடுக்குறான், பட்டயத்தை கூட. இஸ்ரேல் நாட்டில் பட்டயம் இல்லை. இந்த காலத்தில் அசிரியா, பெபிலோன், எகிப்து இந்த மாதிரி நாட்டில் தான் பட்டயம் இருந்தது. ஏன்? அவங்க தான் அந்த நாளில் வல்லரசு நாடுகளாக இருந்தாங்க. அவர்களுடைய நாகரிகம் இன்றைக்கு வரைக்கும் சமூக கல்வி வரலாறு படிக்கிறவங்க, படித்தவங்க, படிப்பிக்கிறவங்க, வரலாறு ஹிஸ்ட்ரி ஆராயிரவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வரைக்கும் அந்த வரலாறுகள் பேசப்படுகிறது. அப்போ யோனத்தானிடத்தில் இருந்தது ஒரே ஒரு பட்டயம். அதை என்ன செய்கிறான்? தன்னுடைய நண்பனோடு அவன் பகிர்ந்து கொள்கிறான். சாதாரணமாக யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தெரியும், ரூமில் இருக்கும் பொழுது ஒரு பேஸ்ட்டை வச்சிருந்து 4-5 பேர் பாவிப்பாங்க இல்லையா? 2 ஃப்ரெண்ட் ஒரு டிஷர்ட்டை வச்சு மாறி மாறி போடுவாங்க. நாங்கள் அந்த நாளில் அவர் ஒரு தொப்பி வேண்டினார், என்னத்துக்கு? வவுனியா கூட்டத்துக்கு போகிறதுக்கு. நாங்கள் சர்ச்சில் இருக்கோம். அந்த தொப்பியை எனக்கு அந்த தொப்பியில் ஒரு விருப்பம். இப்போ அவர் அந்த தொப்பியை தருவார், நானும் போடுவேன், அவரும் போடுவார். ஒரு காலத்தில் நாங்கள் பாவிச்சோம். அது இன்னும் அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கு, அந்த தொப்பி இடத்துல இப்படி ஸ்டார் வச்ச மாதிரி. அப்படி இருந்த நட்பு உறவுகள் இருக்குது. ஸ்கூல்லெல்லாம் அப்படி தானே, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணக்குள்ளே ஷேர் பண்ணுவோம், எல்லாத்தையும் சாப்பாடை பகிர்ந்து உண்ணுவோம். நீங்களும் தானே, உங்களுக்கு ஒரு கிளட்டு ஃப்ரெண்ட் இருக்குது அங்கே வேலை செய்கிற இடத்துல, சாப்பாட்டு பார்சலில் ஷேர் பண்ணுவீங்க, 2 பேரும் ஒன்றா இருந்து சாப்பிடுவீங்க. இவையை விட்டு கொடுக்க மாட்டா, அவையை விட்டு கொடுக்க மாட்டா, அப்படியான ஒரு நட்பு. அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? முதலாவதாக உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். எப்படி உடன்படிக்கைண்டா, யோனத்தான் சொல்கிறான், என்னுடையதெல்லாம் உன்னுடையது தான், எதெல்லாம் என்னுடையதாக இருக்கோ அதெல்லாம் நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதான் இந்த பாருங்க, சால்வையை கொடுக்கிறான், தன் வஸ்திரத்தை கொடுக்கிறான், தன் பட்டயத்தை கொடுக்கிறான், தன் வில்லை கொடுக்கிறான், தன் கச்சை என்று சொல்கிறது இடுப்பில் அவர்கள் ஒரு பெல்ட் ஒன்று கட்டியிருப்பாங்க. அந்த பெல்ட்டில் தான் அந்த தோளினாலான துருத்திகளில் தண்ணி வச்சுருப்பாங்க அந்த நாட்களில். சில நேரம் இந்த சில படங்களில், தாவீது படங்களில் பார்க்கும் பொழுது இப்படியான துருத்தி அது தோளால் செஞ்சு தான் தண்ணி வச்சுருப்பாங்க. தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு எடுத்து கொடுத்தான். அப்போ தாவீது இந்த இடத்துல இப்போ இந்த வசனத்தை வாசிச்சுதானே, இந்த இடத்துல தாவீதுக்கு என்ன தகுதி இருக்குது? கோலியாத்தை கொலை செய்த அவ்வளோ மட்டும்தான் தகுதி, வேற குடும்பத்தில் பின்னணி எதுவுமே இல்லை. ஆனால் யோனத்தானுக்கு என்ன தகுதி இருக்குது? ராஜாவின் மகன், அடுத்த ராஜா. சவுலுக்கு பிறகு ராஜா, மூத்த குமாரனாகிய யோனத்தான். ஓகே, இப்போ 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தில் பாருங்க, முதலாவது வசனத்துக்கு பாருங்க, 364வது பக்கம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதியில் இருந்து ஓடிப்போய். இப்ப தாவீது இப்படி இருக்கும் பொழுது சவுலுக்கு இப்ப தாவீது மீது என்ன வருது? எரிச்சல் வருது. ஏன்? அதாவது அந்த இஸ்ரேல் நாடு முழுதும் என்ன பேச்சு? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அது மாத்திரமல்ல, இப்ப சவுலை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். புறக்கணித்ததுக்கு பின்பு வேதம் தெளிவாக சொல்ல, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாதாவி, ஒரு அசுத்தாவி சவுலை பிடித்து வாதித்து கொண்டிருந்தது என்று பரிசுத்த வேதாமம் தெளிவாக சொல்லுகிறது. இப்ப இது உள்ள இருக்கிறதால இவருக்கு எரிச்சல் இருக்கு, இவரால் ஒன்றும் செய்யலை. இவருக்கு என்ன இப்ப வேணும்? தாவீதை கொலை செய்ய வேண்டும். இப்போ நம்மளையும் சில ஆட்கள் பார்க்கும் பொழுது இவனை எப்படா கழுத்தை நினைச்சு கொள்ளலாம்ன்ற மாதிரி நினைப்பாங்க. ஏனெண்டா அவனுக்குள்ள இருக்கிற பேய்க்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும் இவனுக்குள்ள இருக்கிறது யார், இவனுள்ள இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது என்று. ஆனால் கை போட இயலாது, அவன் நினைச்சாலும் கை போட இயலாது. ஏன்? ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அப்போ தாவீது என்ன செய்கிறான்னு சொன்னால், சவுல்ட வீட்டை இருக்க இயலாது. உங்களுக்கு தெரியும், அவன் பாடல்கள் பாடும் பொழுது, பாத்தியத்தை வாசிக்கும் பொழுது அவனுக்குள்ள இருந்த அசுத்தாவி என்ன செய்து ஈட்டி எடுத்து தாவீதை நோக்கி எறிகிறது என்றெல்லாம் நீங்கள் வாசிக்கலாம். அதெல்லாம் பிறகு வாசி பாருங்க. அப்போ தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதியில் இருந்து ஓடிப்போய். நாயோதி என்று சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னால், சாமுவேல் ஒரு வேதாகம பாடசாலை நடத்தி வந்தார். சரியா? அவர் என்ன செய்தார்னா, அவருடைய காலத்தில் இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு, நியாயப்பிரமாணத்தை விட்டு வழி விலகி போயிருந்தார்கள். அப்போ இவர் என்ன செய்வார்? ஒவ்வொரு பட்டணமாக போய் 3 மாதங்கள் தங்கியிருந்து அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பார், போதிப்பார். அப்போ போதித்து கொண்டு வருவார். அப்போ ராமா என்கின்ற இடத்துல நாயோதி என்றது, அதாவது நாயோதி என்கின்றதனுடைய சொல்லினுடைய அர்த்தம் வேதாகம பாடசாலை. சரியா?
இருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து, இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், தாவீது ரகசியமாக யோனத்தானை சந்திக்கிறான். வந்து உம்முடைய தகப்பனின் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அதாவது சவுல் தாவீதை கொலை செய்கிற விஷயத்தை யோனத்தானுக்கு அதை சொல்லல, காட்டல. ஏன் என்றா யோனத்தானும் தாவீதும் நல்ல நண்பர்கள் என்பதை சவுல் நன்கு அறிந்திருந்தான். அப்போ அதை மறைச்சு தான் செய்யறான். அப்போ யோனத்தானுக்கு அதை நம்பலாம இருக்குது. ஓகே, 3வது வசனம். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரமாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோட பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தன் ஊராகிய பெத்லெஹேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்ளுவீர். ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே. அப்ப இதுக்கு முதல் வாசிச்ச அதிகாரத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க தானே. அந்த உடன்படிக்கையை தாவீது நினைவு கூறுகிறான். யோனத்தான் இடத்திலே பண்ணியிருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்தாயானால் நீரை என்னை கொன்று போடும், நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்துக்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனா என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரோம் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவா இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாக எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தரின் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடே உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி, அப்ப யோனத்தான் என்ன சொல்லுகிறான்? உம்முடைய எதிரிகளை கர்த்தர் என்ன செய்வார்? இந்த பூமியிலே இராதபடிக்கு வேறறுப்பார். யோனத்தான் நன்கு அறிந்திருந்தான், சவுலுக்கு பின்பதாக யாரு அந்த சிம்மாசனத்துக்கு போக போகிறார்? தாவீது. தாவீதினுடைய எதிரிகளை ஆண்டவர் சூறையாடுவார் என்பதை யோனத்தான் நன்கு அறிந்திருந்தபடியால் சொல்லுகிறான், அன்றைய நாளிலே என்னுடைய வீட்டை ப்ளீஸ் கொஞ்சம் நினைச்சு கொள்ளுங்க, என்ன நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை அவன் நினைவு கூறுகிறான். ஓகே, 1 சாமுவேல் 23க்கு வாங்க, கொஞ்சம் வேகமாக போக இருக்கு.
23 16 18 பாருங்க, 16 18 வரைக்கும் பாருங்க. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, தாவீது ஒளிந்து திரிகிறார். சவுல் தன்னுடைய மகனையும் படையையும் கூட்டிக் கொண்டு யோனத்தானை தேடி போகிறார். தேடி போகும் பொழுது இப்ப யோனத்தானுக்கு இந்த இடத்துல தெரியும், சவுல் தன்னுடைய நண்பனை, தகப்பன் தன்னுடைய நண்பனை கொலை செய்ய போகிறார் என்று தெரியும். அப்ப இவன் என்ன செய்கிறான், அவனுக்கு தெரியும் தாவீது எங்கிருந்து பார்த்து கொண்டிருப்பான் என்று தெரியும். அந்த இடத்துக்கு போகிறான். போய் தாவீது இடத்துல சொல்லுகிறான். என்ன சொல்றான், என்னுடைய தகப்பன் உன்னை கொலை செய்ய தருகிறான், நீர் இஸ்ரவேலின் மீது ராஜாவாய் இருப்பீர், நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். நீங்க யாராவது சொல்லுவீங்களா? ஒரு ராஜாவின் மகன் சொல்லுவானா என்ன, நான் இரண்டாவதா இருப்பேன் சொல்லுவானா? இல்லை. ஆனா யோனத்தானுடைய இருதயத்தின் நிலைமையை பாருங்க. அவன் அறிந்திருந்தான். ஏன், தாவீதின் மீது இருக்கிற அபிஷேகத்தை அவன் நன்கு அறிந்திருந்தான். அபிஷேகம் பண்ணினது யாரு? சாமுவேல் அல்ல. சாமுவேல் மூலமாக ஆண்டவர் அவனை பிரித்தெடுத்திருக்கிறார் இஸ்ரவேலின் மீது ராஜாவாய் இருப்பதற்கு. அப்ப இந்த இடத்துல மூன்றாவது உடன்படிக்கை. அப்போதை வாசிச்ச அதிகாரத்தில் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதிலேயும் அவர்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள். ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது தாவீதும் யோனத்தானுடைய ஸ்நேகம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அது ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை போல, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பார்கள் தானே. அது நீங்க 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17 26 வரைக்கும் நீங்க அதை வாசிச்சு பார்க்கலாம். எல்லா வசனத்தையும் வாசிச்சோம்னா நேரம் போகும், நீங்க வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. அப்ப அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு ஸ்திரீகளின் ஸ்நேகம். எப்படி என்று சொன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கும் போது அந்த பெண் எப்படி என்று சொன்னா, இவர் எழுதிருப்பார், அவள் இவர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் சகலத்தையும் பாஸ்வேர்டு எல்லாம் வேண்டி எடுத்துரும் பிள்ளை. அதான் அந்த ஸ்திரீகளின் ஸ்நேகம். ஏன், இவர் எதையுமே அவளுக்காக இழப்பதற்கு தயாராக இருப்பார். இந்த மைனி பேர் ஷாருக்கான் மைனி பேர். ஓ, அப்ப அந்த அந்த மாதிரியான ஒரு நட்பு அவர்களுக்குள்ள இருந்தது. என்ன, எதையுமே ஓப்பனாக பேசுறது, எதையுமே தங்களுக்கு மறைவாக எதுவும் வைக்காமல் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு காரியம். இந்த மூன்றாவது உடன்படிக்கை பின்பதாக என்ன நடந்தது என்று சொன்னா, யோனத்தானுக்கும் தெரியாத, தாவீதுக்கும் தெரியாத ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் யோனத்தானுடைய மரணம். அவன் 2வது இடத்துல இருப்பேன் என்று சொன்னான். அப்ப யோனத்தான் என்ன நடக்குது, யோனத்தான் சவுலோடு செத்து போகிறான். ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய குடும்பத்தை புறக்கணித்தார். சவுலினுடைய பாவத்தின் நிமித்தம் அவருடைய குடும்பமும் அவருடைய பிள்ளைகளும் அழிந்து போனது. வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, உங்களுடைய பாவங்களை நான் உங்களுடைய எத்தனை தலைமுறைக்கு விசாரிப்பாராம், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. இதுல நீங்க அதை பார்க்கலாம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டார்கள். என்ன நடக்குது, பலவீனப்பட்டார்கள். அது உண்மையாக நீங்க வாசிக்கும் பொழுது அவர்கள் அழிந்து கொண்டு போனார்கள். ஏன் அழிந்தார்கள் என்றால், நியாயப்பிரமாணம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறவனுடைய குடும்பம் தலைக்குமா அழிந்து போகுமா? அழிந்து போகும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதுக்கு பின்பதாக ஒரு சம்பவம் நடக்குது. அதை நீங்க வாசிச்சு பாருங்க. நேரம் போதாதபடியினால நான் சுருக்கமா இந்த செய்தியை முடிக்கிறேன். இப்ப தாவீது ராஜாவாக அரண்மனையிலே வந்து விட்டார். 2 சாமுவேல் 4:4 நீங்க வாசிக்கலாம் அதை. அப்ப வந்ததுக்கு பின்பதாக தாவீதுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. அந்த ஞாபகம் என்னன்னு சொன்னால்,
யோனத்தானோடு பண்ணின உடன்படிக்கை, 3 உடன்படிக்கை பண்ணினாங்க. அப்போ அந்த நட்பு அவனுக்கு ஞாபகம் வருகிறது. அப்போ அந்த நட்பு அவனுக்கு ஞாபகம் வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், சவுலினுடைய குடும்பத்தில் யார் இருக்கிறான்னு தேடி பார்க்குறான். அங்கே சீபா என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேலைக்காரன் அங்கே இருக்கிறான். அவனை கூப்பிட்டு கேட்குறான், யோனத்தானுக்கு யாராவது இருக்கிறாங்களா, ரிலேஷன்ஸ், பிள்ளைகள் யாரும் இருக்கிறாங்களான்னு சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, மேவி போசேத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மகன் இருக்கிறான். சவுலினுடைய குடும்பத்தை மற்றவர்கள் யுத்தம் நடந்து அழித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மேவி போசேத்தினுடைய தாதி, அந்த நர்ஸ், அவளை பார்த்து கொண்டிருந்தவள் எடுத்துக்கொண்டு ஓடும் பொழுது தவறி கீழே விழுந்தபடினால மேவி போசேத்துக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் முடமாக்கப்படுகிறது அவனுடைய கால்கள். அப்போ அவன் இப்படியாக இருக்கிறபடினால அவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, மேரிபாள். இந்த மேவி போசேத்து வாழ்கிற காலப்பகுதியில் 2 மேவி போசத்துக்கள் இருந்தார்கள். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் குமாரனாகிய மேவி போசேத் என்று வடிவாக ஆவியானவர் எழுதி வைத்திருப்பார். ஏன் இன்னொரு மேவி போசேத் என்றால், இன்னொரு மேவி போசேத் சவுலினுடைய இன்னொரு மகனுடைய பேரும் மேவி போசேத். அப்போ இந்த மேவி போசேத்தை அழைத்து வரும்படிக்கு தாவீது சொல்லுகிறான். சொல்லும் பொழுது அவனுடைய படைகள் போய் மேவி போசேத்தை வர, ராஜா உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகிறார். எப்பயும் தலை ஆடாது, வாழ் தான் கூட ஆடும். அவன் போய் சும்மா சொல்லியிருப்பானா, ஏய் எலும்பு உன்னை வரட்டான் ராஜா, எலும்பு எலும்பு என்று சொல்லியிருப்பான். இவன் அப்போ என்ன நினைச்சிருப்பான், மேவி போசேத், சரி நம்மட கதையும் இப்படியோட முடிய போகிறது. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம், 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மேவி போசத்துக்கு உடன்படிக்கையின் நிமித்தம் தாவீது என்ன விதமான ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே கொடுக்கிறான் என்று. ஓகே, 2 சாமுவேல் 9 1வது வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் மகன் மேவி போசேத்து தாவீதினிடத்தில் வந்தபோது என்ன செய்கிறான், முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவி போசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். என்ன சொல்றான் அவன்? அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜா, குமாரரில் ஒருவனைப் போல மேவி போசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். அசனம் பண்ணுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், சாதாரண சாப்பாடு இல்லை. இந்த தெரியுதானே, முழு ஆடு, பெரிய நண்டு, சிக்கன், என்ன கோழி, சிக்கன் குழந்தை அவர் நித்திர போல. அப்போ மற்ற காரியங்கள், பெரிய மேஷ, அதில் எல்லாம் இருக்கும். ராஜா என்ன சாப்பிட்றாரோ அது அவ்வளவும் மேவி போசேத்தும் சாப்பிட முடியும். இதுக்கு பின்பதாக ஒரு சம்பவம் நடக்குது. தாவீதுர குணாதிசயத்துக்கு விரோதமான ஒரு பிள்ளை பிறக்குது தாவீதுக்கு. யார் அது?
அப்சலோம் என்ன செய்கிறான்? தன்னுடைய தகப்பனாருடைய அரண்மனையை தந்திரமாக கைப்பற்றி தகப்பனை என்ன செய்கிறான்? வனாந்தரத்துக்கு திரட்டி விடுகிறான். திரட்டி விடும் பொழுது மேவி போசத்துக்கு போயலாது. ஏன்? அவன் முடம். இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் பிறகு அதில் வேதத்தில் இருக்குது, வாசித்து பார்க்கலாம். எங்கே வாசிக்கலாம்டா 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1-4 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் எழுத போகிறீங்களா என்றா சொல்கிறேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் இருக்குது. அதே நேரம் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24-30 வரைக்கும் இருக்குது. இந்த வேலைக்காரனாகிய சீபா என்ன செய்கிறான் தெரியுமா? இதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி மேவி போசத்துக்கு கொடுத்த நிலம் சொத்துக்கு எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு ஓடுகிறார். ஓடும் பொழுது தாவீது கண்ணில் மாமா மாற்றார். மாற்றும் பொழுது தாவீது கேட்கிறார், என்ன மேனே இந்த பக்கம்? இல்லை நான் சும்மா அப்படி வந்தேன். நீங்கள் அதில் வாட்சி பாருங்க, அவர் சொல்கிற ஆன்சர் எல்லாம் பதிலெல்லாம் இருக்கும். நான் சும்மா. அப்போ அப்சலோம் மரித்து போனதுக்கு பிறகு மீண்டும் தாவீது அரண்மனையை வருகிறான். வரும்பொழுது அதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதில் வேதத்தில் சீபாவை நான் போட்டு தள்ளையான்னு சொல்லி தாவீது கேட்கிறார். யார்கிட்ட? மேவி போசேத்துட்ட. மேவி போசேத்தால் என்ன பதில் தெரியுமா சொல்கிறான்? ராஜாரன் நீ இருக்கும் பொழுது எனக்கு என்னத்துக்கு இந்த சொத்து கித்து பணம் காசு இதெல்லாம் என்று. ஓகே, இந்த சம்பவத்தின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்றால், இந்த மேவி போசத்தை போல தான் நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து இருப்பதற்கு நாங்கள் தகுதி அற்றவர்கள். ஆனால் தகுதியை ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அவள் என்ன பதில் சொன்னான்? மேவி போசேத் ராஜாவிடத்தில், நாயை போல இருக்கிற என்னை நினைத்து பார்க்க நான் எம்மாத்திரம். ஆனால் வரும்பொழுது அப்படித்தான் நாங்கள் சில கிறிஸ்தவர்கள் வருவோம். எப்படி? இயேசு ராஜா இந்த மாதிரி வருவோம். காலம் போனோடனே என்ன நடக்கும்? இயேசு ராஜாவுக்கு அடுத்தாக்கள் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி, அடுத்தது நான். டக்கண்டு விரலை நீட்டிடுவோம் மேரலையாவது. சில நேரங்களில் என்ன செய்கிறது? ஆண்டவருடைய இப்போ சும்மா கேட்குறேன், மேவி போசேத்து சாப்பிட்றார், அசனம் பண்ணுறான்னு வைப்பமே. சாப்பிடும் பொழுது இது என்ன சாப்பாடு? உப்பில்லை, அது கொண்டு வா. என்னது? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் என்று சொல்லி இப்போ மேவி போசேத்து கேட்டால் தாவீது எப்படி பார்த்துருப்பான்? இந்த மாதிரி தான் இயேசு சில நேரம் நம்மளை பார்ப்பார். ஏன்? நாங்கள் சில நேரம் அப்படித்தான் ஆகிறோம். நாங்கள் சில நேரம் ஜெபிக்கிறது இல்லை, சில நேரம் ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் வாசிக்கிறது இல்லை. இதெல்லாம் என்னத்துக்கு செய்யணும்? நாம் ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நாம் வளர்றதுக்கு, வேற ஒன்றுக்கும் இல்லை. இதால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இதால் இருக்கிற ஒரே பிரயோஜனம் கர்த்தரோடு இருக்கின்ற உறவிலே நாம் வளரும்படிக்கு. கொஞ்ச நாள் போனோடனே நாங்கள் பெரிய ஆக்கள். நானும் தான், நீங்களும் தான், எல்லாரும் தான். உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், நம்மளை விட்டா ஆளில் என்ற ரேஞ்சுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த இடத்துல மேவி போசேத் கடைசி வரைக்கும் தாழ்மையாகவே இருந்தான். தாவீது என்ன சொல்றான்? எனக்கு சொத்து எதுவுமே வேணாம் ராஜா, நீர் வந்ததே எனக்கு போதும், அதே எனக்கு போதும். அப்படி நாங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாங்கள் ஆவலா ஓடிவாரமா அல்லது ஏதோ கடமைக்காக நாங்கள் வருகிறோமா? நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் ஆண்டவரை நாங்கள் கனப்படுத்த வேண்டியது எங்களுடைய மேல் விழுந்த கடமை. சிலர் ஓய்வு நாளில் செய்யாதீங்கன்னு சொன்னாலும் ஓய்வு நாளில் போய் அவங்க வேலை செய்வாங்க. அதான் நான் போய் சொன்னேன், நான் இதிலெல்லாம் பேசினா உங்களுக்கு சில நேரம் காயம் ஏற்படும். காயம் ஏற்பட்டால் என்னோட கோவிக்காங்க. நான் உங்களோட எந்த கோவமும் இல்லை, நான் வார்த்தையில் இருக்கிறத பேசுகிறேன். ஓய்வு நாளை அனுஷ்டிக்க சொல்லியிருக்கார் ஆண்டவர். விபச்சாரம் செய்யான்னு சொல்லியிருக்காரா? களவு செய்யாதுன்னு சொல்லியிருக்காரா? பொய் சொல்லாதுன்னு சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கார். அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறார்? இதெல்லாம் நம்ம கீழ்ப்படிய முடியும். ஒரு தகப்பன் நமக்கு, ஒரு தகப்பனார் நமக்கு இதை செய்யாதன்னு சொல்லும் பொழுது நாங்கள் அதை செய்தால் நாங்கள் யார் அவமரியாதைப்படுத்துகிறோம்?
அந்த தகப்பனை. இப்போ நமக்கு பிள்ளை இருக்கும் பொழுது நாங்கள் சொல்லுறத செய்யாமல் சொல்லாத செய்யும் பொழுது நமக்கு என்ன நடக்குது? கோபம் வருது அந்த தகப்பன் அந்த பிள்ளையின் மீது. அதே போல தான் ஆண்டவர் இன்றைக்கு மேவி போசத்துக்களாக எங்களுக்கு அவருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு தகுதியை அவர் கொடுத்திருக்கிறார். ஓகே, நோ ப்ராப்ளம், கம். இதுக்கு பிறகு நாங்கள் ராப்போஜனத்தில் இருக்க போகிறோம். அந்த பந்தியில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு தகுதியற்றவர்கள். தகுதி இல்லை, எந்த தகுதியும் இல்லை. இல்லை எனக்கு இந்த தகுதி இருக்கு என்று சொல்லி நாங்கள் சொல்லலாமா? நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிச்சதை, நீங்கள் கிருபையை கொண்டு தயவினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தது எப்படி? நாம தேடி போனதா? இயேசுவே இல்லை, அவர் நம்மை தேடி வந்தார். நாம சொல்லலாமா நம்மளை ஆண்டவர் பார்க்கலண்டு? எரிகோ வழியாக போகும் பொழுது அத்தனை திரளான ஜனங்களிலும் காட்டத்தி மரத்தில் எறிந்த சகேயு என்கின்ற ஒருத்தனை மாத்திரம் ஆண்டவர் உற்று நோக்கினார். நாங்கள் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோமா?